அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நிமிடத்தில் நொடியில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறந்த திக்ர். இன்னும் இந்த திக்ர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த ஒரு திக்ர். நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைக்கும் சிறந்த மகத்துவம் வாய்ந்த ஒரு திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில், அதுவும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சினை, சோதனைகள், கஷ்டங்கள் என ஏதாவது ஒரு விடயம் நம் மனதில் நினைத்து குழப்பிக்கொண்டு தான் இருப்போம். அப்படியான விடயங்களை நீங்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து நியத்து வைத்து இந்த ஒரு அமலை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கைக்கும் தேவையான விடயங்களை அல்லாஹ் கொடுப்பான். இந்த துஆ அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு துஆ. மேலும் இது மிக மிக இலகுவான திக்ர். நாங்கள் ஷஹ்பானுடைய மாதத்தில் இருக்கின்றோம். இன்னும் அடுத்ததாக நாம் ரமலானை சந்திக்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் நல் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்குங்கள். அல்லாஹ் நம்மை கைவிடவே மாட்டான். இந்த அமல், இதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான். அப்படியான அந்த அமல் என்ன, அதனை எப்படி கூற வேண்டும் என்பதனையும் வரிசையாக நோக்குவோம். முதலாவதான விடயம், இந்த ஒரு அமலை நீங்கள் ஃபஜ்ரில் செய்வது மிக மிக சிறப்பானது. ஏனென்றால் ஃபஜ்ரில் செய்யும் போது, அந்த நாளினுடைய தொடக்கத்தில் செய்யும் போது, அந்த நாளின் இறுதி வரைக்கும் அல்லாஹ் நம்முடன் நம் தேவைகளை நிறைவேற்றி தருவான். எல்லா தொழுகையின் போதும் செய்து கொள்ளலாம். ஒரே இருப்பில் இந்த அமலை செய்யுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக பலனை தருவான். முதலாவது விடயம், நம் எல்லோருக்கும் இலகுவான இஸ்திக்ஃபார். அதுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவ்வாறாக இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் எனும் இஸ்திக்ஃபாரை குறைந்தபட்சம் 100 முறை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். ஓதும் போது பொருளை உணர்ந்து ஓதுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றால், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. நாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறுவது மிக மிக சிறப்பாக இருக்கும். இது அல்லாஹ்வை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு சிறந்த திக்ராக இருக்கின்றது. அல்லாஹ்வின் உதவியை இது பெற்றுத்தரும். இரண்டாவதாக, அல் குர்ஆனின் ஒரு வசனம். இந்த ஒரு துஆ அபூதாவுத் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகின்றது. இன்னும் அல்லாஹ் நாம் விரும்பும் ஒன்றை தருகின்றேன் என்று கூறி வாக்களித்த சிறந்த ஒரு துஆ. அந்த துஆ என்னவென்றால், ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இதனுடைய பொருள், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனையே சார்ந்துள்ளேன், அவனே மகத்தான அர்ஷின் இறைவன். இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓதி வர வேண்டும். இந்த துஆவை ஓதுவதினால் இம்மை மறுமையின் அனைத்து கவலைகளிலிருந்தும் பாதுகாப்பு தருகின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த 2 அமலையும் தொடர்ந்து செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய சகல கவலைகளிலிருந்தும் பாதுகாப்பை தருவான். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள்.
மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.